ஆமா ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தீங்கன்னா செம்மையா என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலி பார்க்க வேண்டிய மூவி தான் குட் தான். லைக் எல்லாரும் சொல்லுவாங்களே இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சேராது அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் இங்க வந்து பாருங்க என்னென்ன பண்ணுவாங்கன்னு அப்போ உங்களுக்கு தெரியும். மியூசிக்லாம் எல்லாமே ஓகே. இது இப்போ தமிழ் ஃபிலிம்ஸ்லாம் ஒன்று இருக்கும், மலையாள ஃபிலிம்ஸ்லாம் ஒன்று இருக்கும். மலையாளத்துக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக ரியாலிட்டியாக எடுத்துருக்காங்க. தேங்க்யூ. ஆமாம் ப்ரோ, அந்த காப்பாற்றி மேலே கூட்டிகிட்டு வரும்போது அந்த குணா சாங் போடுவாங்க, சூப்பராக இருக்குது. மியூசிக் வந்து ஒரே ஒரு சாங் தான் இருக்கு, ஆனா அந்த ஒரு சாங் வச்சு பயங்கரமா பண்ணிருக்காங்க. அந்த சாங்கை எங்க மிக்ஸ் பண்றாங்கன்றதான் மேட்ரு. இது லாங்குவேஜ்லாம் ஒன்றும் தேவையில்ல ப்ரோ. ஃபீலிங்ஸ் எமோஷனோட கனெக்ட் ஆனாலே போதும், அவ்வளோதான். இப்போ எத்தனையோ பேர் கொரியன் சீரீஸ் அதெல்லாம் பார்க்குறாங்க, லாங்குவேஜ் தெரிஞ்சா பார்க்குறாங்க. இல்லை இல்லை கலாய்க்கலாம் இல்ல, அது ஆக்சுவலா அந்த மியூசிக் தான் இன்னுமே நம்மள கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐ மீன் தமிழ் ஆடியன்ஸ். நல்லா த்ரில்லிங்காக அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டோரி பற்றி நல்லா இருந்தது. அவங்க விட்டு கொடுக்காம உள்ளே இறங்கி பசங்கன்னா எப்படி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சாங்க. போலீஸாலே இறங்கி பண்ணாமல் தான் ஃப்ரெண்ட்ஸாலே இறங்கி பண்ண முடியும். நாங்கள் இருக்கோம், விட்டு போக மாட்டோம்னு கடைசி வரைக்கும் நின்னானுங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. லைக் சூப்பர் மூவி எல்லாரும் சொல்ற மாதிரி தான், நல்லா இருந்தது. ஒரு பிளாட் தான், அந்த பிளாட்டை எப்படி கொண்டு போறாங்க டெவலப் பண்றது தான் இன்டர்வியூலயே நமக்கு தெரிஞ்சிரும். மூவில வந்து ஆக்சுவலா ஒவ்வொரு சீன்ஸ்மே கனெக்ட் பண்ணிருக்காங்க, அதுதான் அங்க மேட்டர். ஆமா, ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா என்ஜாய் பண்ணலாம். படம் வந்து நல்லா இருக்கு ப்ரோ. என்ன கான்செப்ட்னா, இப்போ ஃப்ரெண்ட்ஸாக போயிட்டு நம்ம அறியாதனமாக சில விஷயங்கள் பண்ணுவோம், குளிக்க போவோம், கீழே விழுந்துருவோம்ல, அப்போ வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸாக வந்து காப்பாற்றுறது தான் வந்து கதை அவ்வளோதான். போர் அடிக்குது அதுலையும்? இல்லை போர்லாம் அடிக்கல. நார்மலாக இப்போ என் ஃப்ரெண்ட்ஸும் கூட எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு கதை, பெருசாலாம் கிடையாது. அந்த கேவுக்குள்ளே இருக்கிற சீன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா நான் நல்லா சுவாரஸ்யமாக தான் இருக்குது எல்லாமே. கதை வந்து எங்கேயுமே போர்லாம் அடிக்கலை, ரொம்ப ஹைப்பாக தான் இருக்குது. இப்போ என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட எப்படி இருப்போனோ அதே மாதிரி தான் இந்த படமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அதுதான் சொல்றேன்ல, அது ஒரு கண்டினியூஷன் தான். நீங்க ஃபர்ஸ்ட் பிட்ல இருந்தே பாத்தீங்கன்னா ஓ இந்த மேட்ரிங் இதுக்காக தான் கொண்டு வந்திருக்காங்கன்னு தெரியும். அதான் சூப்பர் நைஸ், பார்க்கலாம், ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணலாம். அவன் இறங்குறேன்னு சொன்னதான் ப்ரோ ஃப்ரெண்டு. அவன் கூடயே ஏதாச்சும் விழுந்தவன் வந்துட்டு அவர் தான் கூப்பிட்டு வந்திருப்பாரு. போயிட்டு அவரே வந்துட்டு இறங்கும் போது செம்மையாக இருந்துச்சு. நான் போகிறேன் அப்படின்னும் நல்லா இருந்துச்சு. இன்ட்ரோல் பிளாக்கு செகண்ட் ஹாஃபில் தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அவங்க வராங்க, கொடைக்கானல் வராங்க, அப்படியே அந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம ஃபுல்லாக தமிழ்நாட்டில் எடுத்த படம் தான் இது. அது அட்மாஸ்பியர் அங்கே இதெல்லாம் அப்படி இருந்துச்சு. கொடைக்கானல் அந்த குணா அந்த கேபிள் நல்லா இது பண்ணிட்டு இருந்தாங்க.